ஒரு பெண் தலை குனிஞ்சா தன்னுடைய குடும்பத்துக்காக மட்டும்தான் தலை குனிவா. அதே பெண் தலை நிமிர்ந்தா தனது ஒட்டுமொத்த தலைமுறையையும் தலை நிமிர வைப்பா. அது மாதிரி தன் குடும்பத்தை மட்டுமல்லாது பலருடைய குடும்பத்தை சேர்த்து தலை நிமிர வைத்த ஒரு பெண்ணை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அந்த பொண்ணோட பேரு மலர்கொடி. அது கடலூர் மாவட்டம் வல்லம்படுகை அப்படிங்கிற அழகான கிராமம். அந்த கிராமத்துல ஜம்புலிங்கம் கோவிந்தம்மாள் அப்படின்னு ஒரு தம்பதி இருந்தாங்க. அந்த தம்பதிக்கு மொத்தம் 7 குழந்தைகள். அந்த குழந்தைகள்ல 5ஆவதாக பிறந்த ஒரு குழந்தை தான் மலர்கொடி. இவங்க பிறக்கும் போது இவங்க அப்பா திராவிட கழகத்துல ஒரு பொறுப்பாளரா இருந்தாங்க. பிழைப்புக்கு செங்கல் சூளை வச்சு நடத்திட்டு வந்தாங்க. அம்மா வீட்டுல இருந்து குழந்தைகள் எல்லாம் பாத்துக்கிட்டாங்க. ஒரு நல்ல குடும்ப சூழல்ல சுட்டி பெண்ணா வளர்ந்தாங்க மலர்கொடி. படிப்புல இவங்க ரொம்ப கெட்டி. அப்பாவுக்கு தொழிலையும் உதவி செய்வாங்க. இதனால அத்தனை பிள்ளைங்களுக்கு மத்தியிலையும் அவங்க அப்பாவுக்கு மலர்கொடினா ஃபேவரட். ஆக மலர்கொடி நல்லா படிச்சு அந்த கிராமத்துல இருக்கிற ஒரு நடுநிலை பள்ளியிலேயே ஆரம்ப கல்வியை முடிக்கிறாங்க. ஆனா உயர்கல்வி படிக்கிறதுக்கு அவங்க கிராமத்துல பள்ளிக்கூடம் கிடையாது. சிதம்பரத்துக்கு போய் தான் அவங்க மேல படிக்கணும். அதுவும் போக்குவரத்து கிடையாதுங்கிறதால மிதிவண்டியில போய் தான் படிக்கணும். இருந்தாலும் படிப்பு மேல தனக்கிருந்த ஆர்வம் காரணமாக மிதிவண்டியில போய் சிதம்பரம் நந்தனார் மேல்நிலை பள்ளியில 12ஆவது வகுப்பு வரைக்கும் படிச்சாங்க மலர்கொடி. அதுக்கு மேலேயும் அவங்களுக்கு படிக்கணும்னு ஆசைதான். கல்லூரிக்கு போகணும், வேலை பார்க்கணும், இந்த மாதிரி பல கனவுகளும் உண்டு. ஆனா இந்த கனவுகள் எல்லாத்துக்கும் விரைவில் ஒரு முட்டுக்கட்டை வந்துச்சு. அதாவது அக்காவுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிருச்சு, உனக்கு அப்புறம் தங்கச்சிங்களும் இருக்காங்க, அதனால நீ நிச்சயமா திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க மலர்கொடியோட அப்பா. மலர்கொடிக்கு திருமணத்தின் மீதெல்லாம் பெருசா ஆர்வம் இல்ல. ஆனாலும் அப்பா சொல்றத மறுக்க கூடாதுங்கிறதுக்காக திருமணத்துக்கு அவங்க சம்மதிச்சாங்க. அவங்க அப்பாவும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு வரனை கொண்டு வந்தாங்க. மணமகனோட பேரு ராமலிங்கம். வடஹரி ராஜபுரம் அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்த ஆறுமுகம் அமிர்தவல்லி தம்பதியோட ஒரே மகன் இந்த ராமலிங்கம். அவருக்கு நல்லாவே வசதி உண்டு, விவசாயம் பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப நம்ம பொண்ணுக்கு சரியானவரா இருப்பாருன்னு நினைச்சு அவர் கூட மலர்கொடிக்கு திருமணத்தை பேசி முடிச்சாங்க அவங்க அப்பா. 1983 வருடம் ஒரு ஜூன் மாதத்துல புவனகிரியில இருக்கிற ஒரு திருமண மண்டபத்துல வச்சு அவங்களுக்கு திருமணமும் முடிஞ்சிச்சு. அவங்க அப்பாவுக்கு தான் மலர்கொடியை ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதனால மத்த பிள்ளைகளை விடவும் கொஞ்சம் அதிகமாவே சீர் செஞ்சு அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. ஆனா மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்தவங்களுக்கு அது பத்தல. எங்களுக்கு 6 ஏக்கருக்கு மேல விவசாய நிலம் இருக்கு, என் பையனும் ஒரே பையன், இந்த சீரெல்லாம் அதுக்கு போதுமான்னு சொல்லி மலர்கொடி கிட்ட வெறுப்பு காட்ட ஆரம்பிச்சாங்க அவங்க மாமியார். கணவரோ அதை தட்டி கேட்கறதாவும் இல்ல. கணவன் மனைவிக்கு இடையில அப்பப்போ சண்டை சச்சரவு வரும். ஆனா 2 பேரும் கருத்து ஒற்றுமையோட சந்தோஷமாவே வாழ்ந்து வந்தாங்க. அவர் அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒரே பையன், 15 வருஷத்துக்கு அப்புறம் பிறந்த பையன். அப்படி இருக்கும்போது அம்மா கிட்ட எதிர்த்தும் பேச முடியாதுல்ல. அதனால அவங்க என்ன செஞ்சாலும் சகிச்சுக்கிற, எதை சொன்னாலும் கேட்கிற ஒரு மகனாவே அவர் இருந்தார். இதுல தொழிலான விவசாயம், குடும்பத்து வரவு செலவு கணக்குகள்னு எல்லாமே அவங்க அம்மா கையிலே இருந்ததால சாதாரண செலவுகளுக்கும் கூட அவங்க கையையே எதிர்பார்த்திருக்க வேண்டிய ஒரு நிலைமை. இப்படி இருக்கும்போது முதல் முறையாக கருவுற்றாங்க மலர்கொடி. 1984 வருஷம் அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறந்துச்சு. மலர்கொடியுடைய இல்லற வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையா மாறுச்சு. ஆனா மாமியாருக்கும் மலர்கொடிக்கும் நடுவில் இருந்த உறவு பலப்பட்டதாவே இல்ல. அவங்க மறுபடியும் சீர சொல்லியே திட்டிட்டு இருந்தாங்க. இப்படியே நாட்கள் நகர 1986 வருடம் மலர்கொடிக்கு 2வது குழந்தை பிறந்துச்சு. 2வது குழந்தையும் ஆண் குழந்தை. ஆனா பாருங்க, வரிசையா 2 குழந்தைங்க பிறந்த பிறகும் கூட இவங்க குடும்ப சண்டை ஓஞ்ச பாடு இல்ல. ஒரு நாள் 2 நாள் வெறுப்ப காட்டுனா பரவாயில்ல, வருடக்கணக்குக்கு வெறுப்ப காட்டும் போது என்ன செய்ய முடியும்? அதனால மலர்கொடி, உங்க அம்மாவுக்கு என்ன பிடிக்கலனா என்ன தனியாவது வீடு பார்த்து வைங்க, கொஞ்ச நாளாவது நான் நிம்மதியா இருக்கேன்னு கணவர்கிட்ட கேட்டாங்க. ஆனா சின்ன சின்ன செலவுக்கும் கூட அம்மாவோட கையை எதிர்பார்த்து வாழ்ந்த அவரால என்ன செய்ய முடியும்? அவர் வேண்டான்னு சொன்னாரு. மாமியாருக்கும் மருமகளுக்கும் இடையில இருந்த விரிசல் இன்னும் அதிகமாச்சு. அந்த நிலைமையில மலர்கொடியோட மாமியார் ஒரு மோசமான முடிவுக்கு வந்தாங்க. மனைவியான மலர்கொடி உயிரோட இருக்கும் போதே அவங்க கணவருக்கு வேற ஊர்ல போய் பொண்ணு பார்த்தாங்க. ஆனா மலர்கொடிக்கு தன்னுடைய கணவன் மேல தீராத நம்பிக்கை. கண்டிப்பா அவர் அதெல்லாம் செய்ய மாட்டாருன்னு நம்பினாங்க. அவரும் அதை செய்ய விரும்பல. மாறா 2வது கல்யாணம் பண்ணிக்கவும் விரும்பாம, அம்மா பேச்சையும் கேட்க விரும்பாம தன்னுடைய மனைவிய 2 குழந்தைகளோட சேர்த்து அவங்க அப்பா வீட்லயே கொண்டு வந்து விட்டுட்டு தன்னுடைய வீட்டுக்கு அவர் போனாரு. தொடர்ந்து 2வது திருமணத்தை பற்றிய அழுத்தம் அவருக்கு கொடுக்கப்பட்டதால பொருளாதாரத்துக்கும் வழி இல்ல, வாழவும் வழி இல்லைங்கிற நிலைக்கு ஆளாகி மன உளைச்சலால தன்னுடைய உயிரை தானே மாய்ச்சிக்கிட்டாரு. அவர் இறக்கும் போது பாருங்களேன், அவர் மனைவியான மலர்கொடிக்கு வயசு 22 தான். முதல் மகனுக்கு ஒரு 3 வயசு இருக்கும், 2வது மகனுக்கு 1.5 வயசு.
எத்தனையோ பிரச்சனைகளுக்கு நடுவிலும் கூட கணவருடைய அன்பை ஒரு பிடிக்கொம்பாக பிடித்து கொண்டிருந்த மலர்கொடி அவருடைய மரணத்துக்கு பிறகு அந்த பிடியும் இல்லாம துவள ஆரம்பிச்சாங்க. பாருங்களேன், ஒரு சிலர் தற்கொலைதான் தீர்வுன்னு நினைச்சு தற்கொலைய கையில எடுத்துக்கிறாங்க. ஆனா அவங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு அதுதான் இருக்கிறதுலயே பெரிய தண்டனை. எந்த தவறுமே செய்யாம அந்த தண்டனைக்கு ஆளானாங்க மலர்கொடி. ஏற்கனவே அவங்க மாமியாருக்கு அவங்கள பிடிக்காது. இதுல மகனுடைய மரணம் அவங்கள இன்னும் அதிகமா பேச வச்சுச்சு. அவன் மரணத்துக்கே நீதான் காரணம்னு மொத்த பழியும் மலர்கொடி மேல விழுந்துச்சு. அந்த இடத்துலதான் மலர்கொடியோட அப்பா ஒரு தைரியமான முடிவை எடுத்தாங்க. தன்னுடைய மகளை தன்னோடையே அவங்க கூட்டிட்டு போனாங்க. வெறும் 22 வயசுல கணவனை இழந்த கைம்பெண்ணாக தகப்பன் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க மலர்கொடி. அப்புறம் நம்ம ஊர்ல தெரியும்ல, எல்லாரும் துக்கம் விசாரிக்க வந்தாங்க. உறவினர்கள், தோழிகள், தெரிந்தவர்கள் எல்லாரும் வந்தவங்க ஆளாளுக்கு ஒவ்வொரு கருத்தை சொன்னாங்க. முக்கால்வாசி எதிர்மறையான கருத்து தான். ஐயோ, 2 குழந்தைங்க இருக்காங்களே, இவங்களை வச்சுட்டு என்ன செய்ய போற? பேசாம மாமியார் வீட்டுக்கே போயிரு. இல்ல குழந்தைங்கள மட்டும் மாமியார் வீட்டுல விட்டுட்டு நீ 2வது கல்யாணம் பண்ணிக்கோ. பொட்டு வைக்காத, பூ வைக்காத, வெளியே போகாத, இப்படி எத்தனையோ அறிவுரைகள். இதையெல்லாம் கேட்டு கேட்டு மன அழுத்தத்துக்கு ஆளானாங்க மலர்கொடி. அவ்வளவுதானா? வெறும் 22 வயசுல வாழ்க்கை முடிஞ்சு போச்சா? இதுக்கு மேல எழும்பவே முடியாதா? இது மாதிரி பல கேள்விகள் அவங்க மனசுல வந்துட்டே இருந்துச்சு. ஆனா அந்த சமயத்துல இருக்கிறதுலயே சிறந்த ஒரு ஆலோசனைய மலர்கொடிக்கு சொன்னாங்க மலர்கொடியுடைய தாய். இங்க நிறைய பேருக்கு ஆண்கள் தான் சரியா முடிவெடுப்பாங்கன்ற நினைப்பு இருக்கு. ஆனா பல நேரங்கள்ல தீர்வே இல்லைன்னு நம்ம நினைக்கிற பல இடங்கள்ல பெண்கள் சரியான முடிவெடுப்பாங்க, பெண்கள் சரியான ஆலோசனை தருவாங்க. அது மாதிரி மலர்கொடி நிலைகுலைந்து போய் உட்கார்ந்திருந்த அந்த தருணத்துல அவங்களுக்கு சரியான ஆறுதலை சொன்னாங்க அவங்க அம்மா. அது ஆறுதல்னு சொல்றதை விட ஆலோசனைன்னு தான் சொல்லணும். நீ எவ்வளவு நாள் இப்படி அழுதுட்டே இருப்ப? நீ எவ்வளவு நாள் இப்படி நம்ம வீட்டிலே உட்கார்ந்து இருப்ப? முதல்ல கணவன், அடுத்த அப்பா, இப்படி யாரையாவது சார்ந்துதான் உன் வாழ்க்கை இருக்கணுமா என்ன? நீதான் நல்லா படிப்பியே, மேல படி, ஏதாவது ஒரு வேலைக்கு போ, நீ யாரையும் எதிர்பார்த்திருக்க வேண்டாம், சொந்த கால்ல நில்லுன்னு மிக சரியான ஆலோசனை சரியான நேரத்துல மலர்கொடிக்கு வந்து சேர்ந்துச்சு. அதனால ஆசிரியரா போலாம், அதற்கு பயிற்சி எடுத்துக்கலாம்னு சொல்லி டீச்சர் ட்ரைனிங் படிக்கிறதுக்கு அப்ளிகேஷன் வாங்கினாங்க மலர்கொடி. ஆனா அவங்க அப்பா அப்ளிகேஷனையே கிழிச்சு போட்டுட்டாங்க. மலர்கொடியோ துவண்டு போறதா இல்ல, தொடர்ந்து எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிஞ்சு வச்சாங்க. வேற ஏதாவது செய்ய முடியுமான்னு யோசிச்சுட்டே இருந்தாங்க. எப்படியாவது அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு முயற்சி செஞ்சுட்டே இருந்தாங்க. 1 வருடம் கடந்து போச்சு. கடலூர்ல ஒரு சர்வீஸ் ஹோம்ல குறுக்கெழுத்து மற்றும் தட்டச்சு, அதாவது ஷார்ட் ஹேண்ட் டைப் ரைட்டிங் சொல்லி கொடுக்கறாங்க அப்படின்னு மலர்கொடியோட அம்மாவுக்கு தகவல் கிடைச்சிச்சு. 1988வது வருடம் கடலூர்ல ஒரு விடுதியை பார்த்து அங்கிருந்து மலர்கொடி ஷார்ட் ஹேண்ட் டைப் ரைட்டிங் கோர்ஸ் படிக்கிற மாதிரி ஏற்பாடு செஞ்சாங்க. ஆரம்பத்துல அவங்க அப்பாவுக்கு இது சுத்தமா பிடிக்கல. ஆனா ஒரு நாள் அவர் தன்னுடைய மகளை பார்க்க வந்தாரு. அந்த விடுதியில அவங்கள பார்த்த பிறகு தன்னுடைய மகளுக்கு கல்வி முக்கியம், வேலை முக்கியம் அப்படின்ற உணர்வு அவருக்கு வந்துச்சு. கூடவே அந்த இடம் ஒரு பாதுகாப்பான இடம்னு தெரிய வர தன்னுடைய கையால பொட்டு வாங்கி தன் மகளுக்கு கொடுத்து, இனி பொட்டு வச்சுக்கோ, நீ மேல படி, படிப்பு தான் உனக்கு பாதுகாப்பு, படிப்பு உன்னை காப்பாத்துட்டோம் அப்படின்னு அன்னைக்கு அவங்க சொன்னாங்க. அந்த நாள் மலர்கொடியுடைய வாழ்க்கைய மொத்தமா மாத்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க எது படிக்கிறதுக்கும் அவங்க அப்பா தடை சொல்லல. 1989 இருந்து 91 வரை ஒரு 3 வருஷம் அவங்க நர்சிங் கோர்ஸ் படிச்சாங்க. 1991 இருந்து 95 வரைக்கும் சிதம்பரத்துல இருந்த ஒரு தனியார் மருத்துவமனையில செவிலியரா வேலை பார்த்தாங்க. தொலைதூர கல்வியில BA, MAன்னு அவங்க தொடர்ந்து படிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது 1995வது வருடம் நவம்பர் மாதம் அவங்களுக்கு அரசாங்கத்துல பணி கிடைச்சது. மங்களூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துல செவிலியராக சேர்ந்தாங்க மலர்கொடி. நான் இவங்க கதையை ஆரம்பிக்கும் போதே சொன்னேன்ல, ஒரு பெண் தலை குனிஞ்சா தன்னுடைய குடும்பத்துக்காக மட்டும்தான் தலை குனிவா, அதே பெண் தலை நிமிர்ந்தா தன்னுடைய ஒட்டுமொத்த தலைமுறையையும் தலை நிமிர வைப்பான்னு. அது மாதிரி கல்வியை கையில் எடுத்து தலை நிமிர்ந்த மலர்கொடியால தலைமுறையே தலை நிமிர்ந்துச்சு. கதை சொல்றதுனால மலர்கொடி மலர்கொடின்னு சொல்லிட்டேன். ஆனா மலர்கொடி அம்மாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். அம்மா, நிஜமாவே உங்களுடைய வாழ்க்கை எனக்கு ஒரு பெரிய தூண்டுகோலா இருந்துச்சு. கல்வி பெண்களுக்கு எவ்வளவு அவசியம் அப்படிங்கிற உணர்வை கொடுத்துச்சு. இதே உணர்வு எத்தனையோ பேருக்கு வரணுங்கிறதுக்காக இந்த காணொலியை நான் என்னுடைய பரிசாக உங்களுக்கு தரேன். மலர்கொடி அம்மா தனக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு கிடைச்ச வேலையை வச்சு எத்தனையோ நல்லது செஞ்சிருக்காங்க. அது என்னலாங்கிறத தான் நீங்க இப்போ அடுத்து பார்க்க போறீங்க.